வணக்கம். மோகா சமையல் சேனலில் நம்ம வீட்டு ராஜாத்திகள் ஆரோக்கியமாக இருக்க உணவு பற்றி சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் vlog 2 இதில் சிம்னி எப்படி செய்கிறது பற்றி பார்க்கலாம். சிம்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். வேர்க்கடலை வறுத்து பொட்டு எடுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி நல்லா கெட்டி மாவு பதமாக எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது மேலே உருண்டை தட்டி போடலாம். உருண்டையை எடுத்துகிட்டு இப்போ தட்டி போடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. போய் எடுத்து போட்டு ஆற வைக்கலாம். எல்லாவும் மாவையும் சுட்டு இது போல் போட்டு வச்சுருக்கோம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு மிக்சியில் அடிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பொடிசாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதை கப்பில் போட்டுக்கலாம். இப்போ கேழ்வரகு ரொட்டி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ பிச்சு போட்டதை பாதி மட்டும் பிச்சு போட்டிருக்கோம். அது போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இப்போ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தூளாக வர மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கப்பு நம்ம நிலக்கடலை வறுத்து வச்சது பொடியாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், கலந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வேர்க்கடலையும் இதையும் ஒன்றா போட்டால் வேர்க்கடலை நல்லா மழியாது. அதனால தான் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். சுட்டு கேழ்வரகையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்ட பிறகு இதோடு சேர்த்து போட்டோம். இப்போ இது 2 அரைப்பட்ட பிறகு வெல்லத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையானது வெல்லம் போட்டுக்கோங்க. நிறைய ஸ்வீட் வேணும் அப்படின்னா நிறைய வெல்லம் போட்டுக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்வீட் வேணுன்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு. வெல்லம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு திக்காக வந்திருக்கு. இது அப்படியே உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ராகி சிம்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா உருண்டையாக அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ராகி மாவு கொடுத்தா அவங்க களியாவோ இல்லை கூழாவோ செஞ்சு கொடுத்தா அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு வேண்டான்னு. வேர்க்கடலையும் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் இது போல் ராகியை அடை மாதிரி சுட்டும் வேர்க்கடலை அதில் வெல்லமும் போட்டு இது மாதிரி சிம்னி உருண்டை செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இடுப்பு நிறைய ஸ்ட்ரென்த்தாகவும் தேவையான அயன் எல்லாமே கிடைக்கும். நம்ம பழைய காலத்துலனா இதை தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலனா ஸ்நாக்ஸுன்றதுக்காக கொடுப்பாங்க. இப்போ தான் நம்ம வேறு ஏதோ வாங்கி கொடுக்குறோம். இது போல் பழக விடுங்க குழந்தைங்களுக்கு. ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு ஸ்கூலுக்கு. இல்லைனா ஈவினிங் வீட்டில் வந்த பிறகு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.